أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. உங்களுக்கு போன 50வது எபிசோடில் ஹுர்மன் என்ற வார்த்தையை பற்றி பார்த்தோம். மேலும் காபா என்ற வார்த்தையை பார்த்தோம். அதில் 2 வகையான காபா இருக்கின்றது என்றும் அதற்கு உரிய ஆயத்துக்களையும் நான் உங்களுக்கு காட்டி, முதல் காபாவுக்கு என்ன ஆயத்து வருகிறது என்றும் 2வது வகை காபாவுக்கு என்ன ஆயத்து வருகிறது என்றையும் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஹுர்மன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது என்று நான் கூறியிருந்தேன். ஆனால் அதை செயல்படுத்தும் முறை தெளிவாக குர்ஆனில் கூறப்பட்டிருக்கின்றது. அதனை நாம் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு காட்டுகின்றேன் என்றும் சொல்லியிருந்தேன். அந்த ஹுர்மன் விஷயத்தையும் காபா என்ற விஷயத்தையும் சொல்வதற்கு முன்னர் சில விஷயங்கள் உங்களுக்காக நான் காட்டியிருக்கின்றேன், பிளாக் போர்டில் எழுதியிருக்கின்றேன். அதை சிறிது கவனித்து வாருங்கள். இந்த விஷயங்கள் போன்ற 10-15 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த 15 விஷயங்களும் குர்ஆன் முழுமையும் வந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆன் முழுமையும் அந்த விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ நான் சொல்ல போக இந்த ஒவ்வொரு விஷயமும் இதில் 3 சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்னும் 15 விஷயங்கள் இருக்கின்றன. இந்த 3க்குள்ள ஆயத்துக்களையும் அது என்ன விஷயம் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீங்கள் ஓதிக்கொண்டு வருகின்றீர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் வரும் பொழுது அதை சிறிது கூர்ந்து கவனியுங்கள். இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்ற விதமும் எந்த விஷயத்தில் இவைகள் நமக்கு சொல்லுகின்றன என்பதையும், இப்பொழுது இந்த விஷயத்தை எப்படி செயல்படுத்துவது என்பதையும் சிறிது பார்த்து வாருங்கள். உங்கள் நன்மைக்காக நான் இதனை சொல்லுகின்றேன். நிறைய விவரங்களும் விஷயங்களும் இந்த குர்ஆன் இருக்கின்றன. அவை அனைத்தையும் உங்களுக்கு சொல்வதற்கு முன்னர் இது எப்படி, இது அர்த்தம் என்ன, இது எப்போது நாம் கற்றுக்கொள்வது என்ற விஷயங்களை பற்றி நீங்கள் ஓதிக்கொண்டே வாருங்கள். வருகின்ற வீடியோவில் இதை பற்றி விவரங்களும் உங்களுக்கு தெளிவாக்கப்படும். இப்பொழுது இந்த குர்ஆனில் சொல்ல போனால் முதல் வார்த்தை அல்லாஹ், 2வது வார்த்தை தஸ்பீஹ், 3வது வார்த்தை ஜிக்ர். இந்த 3 வார்த்தைகளை இப்பொழுது நான் எழுதியிருக்கின்றேன். இன்னும் வணக்கம் என்ற வார்த்தை இருக்கின்றது, ஜிக்ர் என்ற வார்த்தை இருக்கின்றது, துஆ என்ற வார்த்தை இருக்கின்றது. இப்படியாக நிறைய வார்த்தை இருக்கின்றன. ருக்கு என்ற வார்த்தை இருக்கின்றது, சுஜூத் என்ற வார்த்தை இருக்கின்றது. இப்படியாக நிறைய வார்த்தைகள் இந்த குர்ஆனில் போடப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது உங்களுக்கு முதல் வார்த்தையாகிய அல்லாஹ் என்ற வார்த்தையை பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை ஆரம்பத்திலே வருகின்றது. அந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். இப்பொழுது இந்த வார்த்தைக்கு எப்படி அர்த்தம் கண்டுபிடிப்பது? இந்த வார்த்தைக்கு எப்படி அர்த்தம் கண்டுபிடிப்பது? அர்த்தம் கிடையாது என்று நான் சொல்லிவிட்டேன். அவனை பார்க்க முடியாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். இப்படி இருக்கும் பட்சத்தில் அவன் சொல்லுகின்றான், இந்த ஆயத்தை படிங்க. இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள். 27:9 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில்
கூறப்பட்டிருக்கிற முதல் விஷயத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகின்றேன். அதற்கு முந்தைய சில விஷயம், மூசா பற்றி சில விஷயங்கள் சொல்லிடுறேன். மூசா தன்னுடைய குடும்பத்தாருடன் மதியன் ஊரிலிருந்து அந்த வீட்டில் 8 வருஷமோ 10 வருடங்களோ வேலை செய்துவிட்டு கிளம்பி வருகின்றார்கள். கிளம்பி வரும் பொழுது இருட்டாகிவிட்டது. அப்பொழுது தூரத்தில் ஒரு இடத்தில் நெருப்பு தெரிகின்றது. உடனே தன் குடும்பத்தாரை, இங்கு நீங்கள் அமர்ந்திருங்கள், அதோ நெருப்பு தெரிகின்றது, அங்கு போய் ஏதாவது விவரங்கள் அறிந்து கொண்டு வருகின்றேன், அல்லது அங்கு நெருப்பு சொல்லி கம்பு எடுத்து வருகின்றேன், குளிர் காயலாம் என்று தன் மனைவியை இருக்க வைத்துவிட்டு அவர் அந்த நெருப்பை நோக்கி நடந்து செல்கின்றார். அங்கு வந்ததும், அந்த நெருப்பின் அருகே வந்ததும், ஓ மூசா, மூசாவே, அல்லாஹ் கூப்பிடுகின்றான் மூசாவை. மூசா, இன்னஹு அனல்லாஹ். என்ன சொல்லுகின்றான்? நிச்சயமாக, இன்னஹு என்றால் நிச்சயமாக, நான் தான் அல்லாஹ் என்று ஒரு சவுண்டு அந்த மரத்தில், அந்த நெருப்பில் இருந்து வெளிவருகிறது. மூசா பார்க்கின்றார், அந்த சப்தத்தையும் கேட்கின்றார். மூசாவுடைய சரித்திரம் உங்களுக்கு தெளிவாக நிச்சயமாக சொல்லப்படும். அப்பொழுது நீங்க கேட்பீரானால் உங்களுக்கு உங்க அறியாமலே உங்களுக்கு ஆசை வந்து இந்த குர்ஆன் ஓதியே தீர வேண்டும் ஆசை வந்து, அதை நான் உங்களுக்கு முழுமையாக சொல்லுகின்றேன். இந்த நெருப்பு விஷயத்தில் மட்டும் அதை நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். அது சொல்லப்படுகின்ற அல்லாஹ் என்ற வார்த்தையை மட்டும் உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன். இப்பொழுது சப்தம் வருகின்றது, இன்னஹு அனல்லாஹ். மூசாவே, நான் தான் அல்லாஹ். உங்களுக்கு இந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு எவ்வாறு அர்த்தம் கண்டுபிடிப்பது? குர்ஆன் எடுத்துக்கொள்ளுங்கள், அரபியில் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை இருக்குதான் பாருங்க. நான் முழு ஆயத்தை சொல்லவில்லை, பண்ணோம் அது இப்போ தேவையில்லை. சொல்ல வேண்டிய அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு தான் சொல்றேன். இப்பொழுது நான் தான் நிச்சயமாக அல்லாஹ் என்ற சவுண்ட் வருகின்றது. இப்போ அந்த அர்த்தத்தை மட்டும் கவனிப்போம். நிச்சயமாக நான் தான் அல்லாஹ். இதில் 3 விஷயங்கள் இருக்கின்றது தம்பி. ஒன்று, நிச்சயமாக, இது சந்தேகமே இல்லை என்று ஆரம்பமாகிவிட்டது. நான் தான், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, சொல்ல வார்த்தை தான் கவனிக்கணும். எப்படி அர்த்தம் கண்டுபிடிக்கிறது வழிமுறை சொல்லித்தர்றேன். இந்த குர்ஆனை ஓதும் முறை சொல்லித்தரேன், கேட்டுக்கிறேங்க எப்படி ஓதுன்னு. அதை புரிந்து கொள்வீர்களானால் அந்த மாதிரியே எல்லா ஆயத்துக்களையும் குர்ஆன் முழுமையும் நீங்கள் ஓதணும். அதை புரிஞ்சுக்கிறீங்க. நிச்சயமாக நான் தான் அல்லாஹ். இதில் நான் என்ற ஒரு விஷயம், அந்த நான் என்பதுதான் அல்லாஹ் என்ற அடுத்த விஷயமும் இதில் வருகின்றது. கொஞ்சம் கூர்ந்து கவனித்து ஓதுவீர்களேயானால் நீங்கள் இப்பொழுது சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த வார்த்தையை நான் எந்த விஷயத்தை இது குறிக்கின்றது? நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எந்த விஷயத்தை இது குறிக்கின்றது? அந்த விஷயம்தான் அல்லாஹ்வாக ஆகின்றது. இது புரியவில்லை உங்களுக்கு இல்லையா? ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். உங்களுடைய பெயர் கபீர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் கேட்கின்றார், யார் கபீர் என்று கேட்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் சொல்லுகின்றீர்கள், இந்த உங்களை உருவத்தை காட்டி நான் தான், புரிஞ்சுக்கிறீங்க, நான் தான்.
அப்போ நான் என்பது இந்த உடலை குறிப்பிடுகின்றது, இந்த மாதிரி உருவத்தை கொண்டவனை குறிப்பிடுகின்றது. அதுக்கப்புறம் யார் கபீர்னு கேட்டார்ல, அவருக்கு நீங்க சொல்லுகின்றீர்கள் நான் தான் கபீர். கபீர் என்ற வார்த்தையும் தெரிந்துவிட்டது, எந்த ஆளை குறிக்கின்றது என்பதும் தெரிந்துவிட்டது. இதில் நீ கண்ணால பார்க்கின்றீர்கள் ஒரு உடலை, ஆகவே காதால கேட்கின்ற அவருடைய பெயரையும் கேட்டுவிட்டீர்கள், பெயரையும் கேட்டுவிட்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கு இந்த மனிதர் யார் என்று தெரிந்துவிட்டது, நான் தான் கபீர். இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உருவம் கிடையாது, அது அல்லாஹ் பெயரும் கிடையாது. அப்போ நான் தான், நான் தான், இந்த நான் என்பது என்ன? அந்த விஷயம்தான் அல்லாஹ். அல்லாஹ் என்பது பெயர் கிடையாது. உங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், ஆளு தெரியுது, பேரு தெரியுது, முடிஞ்சு போய விஷயம். இதில் என்ன செய்ய போறீங்க? நான் தான், நிச்சயமாக நான் தான். இந்த நான் எந்த விஷயங்களை கொண்டது? அதுதான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு பெயர் கிடையாது, அல்லாஹ் என்பது பெயர் கிடையாது, உருவம் கிடையாது, பார்க்கவும் முடியாது. ஆகவே நான் என்ற விஷயத்தையும் பார்க்க முடியாது, அல்லாஹ் என்ற விஷயத்தையும் பார்க்க முடியாது. இந்த சப்ஜெக்ட், இந்த விஷயம் உங்களுக்கு சற்று கடினமாகவே இருக்கும், கடினமாகவே இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப ஓத வேண்டும். அப்ப புரியாத விஷயத்தை நான் என்று சொல்லிவிட்டு பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் என்று குறிப்பிடுகின்றான். இப்பொழுது இன்னஹு அனல்லாஹ். எப்பொழுது நீங்கள் இந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தமும் அவன் எப்படிப்பட்டவன் என்பதையும் எப்பொழுது நீங்கள் உணர்ந்து பின்னர் நீங்கள் அவனை பேச போகின்றீர்கள், அவனை கேட்க போகின்றீர்கள். என்னதை கேட்பீங்க நீங்க? அவனை தெரிஞ்சாதான் நீ கேட்பீங்க, தெரியாம என்னத்தை கேட்பீங்க? அவன்கிட்ட போய் தெரியாம எப்படி துவா பண்ணுவீங்க? சொல்லுங்க. ஐயாக்க நஅபுது வையாக்க நஸ்தஈன்னு சொல்றீங்கப்பா, குர்ஆன்ல போட்டு இருக்குது. போட்ட விஷயத்தை அப்படியே நீங்க ஒப்பிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஐயாக்க நஅபுது என்ற உன்னையே வணங்குகிறோம். அப்போ செயல்படுத்தி காட்டணுமா? அதையே ரிப்பீட் பண்ண, குர்ஆன்ல போட்டதையே சொல்லிட்டு இருக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அல்லாஹ் என்ற விஷயம் தெரிந்தால் தானப்பா நீங்க அவனை கேட்க முடியும், பேச முடியும், எதையும் அவனை எதிர்பார்க்க முடியும். எதுவுமே இல்லாத பட்சத்தில் வெறுமனே அல்லாஹ் எல்லாம் சொல்வது எந்த பிரயோஜனம் கிடையாது. இந்த விஷயத்தை உங்களுக்கு மறுபடியும் நிறைய ஆயத்துக்களை காட்டி மேலும் உலக நடப்பையும் காட்டி உங்களுக்கு இந்த வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு நான் உங்களை தெளிவுபடுத்த வேண்டும். நீங்கள் குர்ஆனை ஒழுங்காக ஓதிக்கொண்டிருந்தால் நான் சொல்வதை எளிதாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், மேலும் உணர்ந்து கொள்வீர்கள். இது உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம், பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது, பார்க்கக்கூடிய பொருளும் கிடையாது. உருவம் இல்லாத பொருளை நீங்க எப்படி நீங்க பார்ப்பீங்க, கேட்பீங்க? நீங்களே சொல்லுங்க. ஆகவே அல்லாஹ் என்ற வார்த்தை பெயர் கிடையாது. ரஹ்மான், ரஹீம், மாலிக், குத்தூஸ் இதெல்லாம் அவனுடைய பெயர். அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்று 7வது சூராவில் 180 180 படிச்சு பார்த்தீங்கன்னா முதல் வரியிலே பார்ப்பீங்க, அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆகவே அல்லாஹ் என்பது பெயர் கிடையாது. இது ஒரு விஷயம் தம்பி. இப்போ குர்ஆனில் வரும் பொழுது அல்லாஹ் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகின்றதோ அது சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கள் எப்படி வருகின்றதோ அதையும் பாருங்கள், பார்த்து கொண்டு ஓதிக்கொண்டே வாருங்கள். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் தஸ்பீஹ். இந்த தஸ்பீஹ் என்ற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது. தஸ்பீஹ் என்ற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் இன்று வரை தெரியாது, நாம் செய்ததும் கிடையாது. நமக்கு தெரியாதுப்பா தஸ்பீஹ் என்ற வார்த்தை என்னன்னு தெரியாது, அது எப்படி நிறைவேற்றது செயல்படுத்துறது அதுவும் தெரியாது. இந்த மாதிரி வார்த்தைகள் கிட்டத்தட்ட 20 வார்த்தைகள் இருக்கின்றன.
இது சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கள் நிச்சயமாக ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. அவ்வளவே நீங்க படித்து புரிந்தால்தான் தஸ்பீஹ் என்ற வார்த்தை உங்களுக்கு அர்த்தம் தெரியும். அப்ப தஸ்பீஹ் என்ற வார்த்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்றால், இவன் உங்களுக்கு சொல்லி தராம தஸ்பீஹ் தெரியாது. அல்லாஹ் உங்களுடன் பேசாமல் உங்களுக்கு சொல்லி தராமல் நீங்கள் தஸ்பீஹை நிறைவேற்ற முடியாது. ஆக எந்த விஷயத்தில் குர்ஆனில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் இவனை முதல் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை முதலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக இந்த குர்ஆன் போய்கொண்டே இருக்கின்றது. நீங்க தயவு செய்து நன்றாக ஓதுங்கள், இந்த குர்ஆனை நன்றாக ஓதிக்கொண்டே வாருங்கள். எந்த விஷயம் புரியவில்லையோ, அதாவது ஓதுகின்ற விஷயம், இப்ப இன்னஹு அனல்லாஹ் இதை சொல்லி காட்டணும், புதிய வார்த்தை உங்க ஓதி காட்டுங்க. அப்ப இன்னஹு ஒரு வார்த்தை, அன அல்லாஹ், நான் தான் அல்லாஹ் என்று கூறப்படுகிறேன். சொல்றேன், அல்லாஹ் சொல்றேன், நிறைய சொல்றேன். நிச்சயமாக இன்னஹு என்றால் நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் மூசாவுக்கு சொல்றோம். இப்ப அது எப்பாட்டிக்கிறேன், இந்த ஒரே வார்த்தை அல்லாஹுக்காக நான் பேசுறேன், மூசாவுடைய சரத்துக்கு சொல்ல, அல்லாஹுக்காக பேசுறேன். இப்போ ஓதிக்கொண்டே வாருங்கள், எழுதியும் வாருங்கள், அப்பதான் உங்களுக்கு புரிகிறது. கஷ்டப்படிய கஷ்டம். சரி தம்பி, இப்ப அடுத்த வாரம் தஸ்பீஹ். இப்ப தஸ்பீஹுக்கு நிறைய ஆயத்தெரி உள்ள இருக்குது. உங்களுக்கு இந்த தஸ்பீஹ் எப்போ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அதை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். இப்ப எழுதிக்கிறீங்க 52வது சூறாவில் 48 52 52ல 48 அதை மட்டும் படிச்சு காட்டுறேன். இது உங்களால் செய்ய முடியுமான்னு பாருங்க. 52 ஆயத்து நம்பர் 52, அதுல இது 52 சாப்டர் 52 and 48 இஸ் த ஆயத். உங்களுக்கு வெர்ஸ் வசனம் படி 48 உங்க படிச்சு காட்டுறேன், கேளுங்க. எனவே உம்முடைய இறைவனின் தீர்ப்புக்காக பொறுத்திருப்பீராக. இப்ப அல்லாஹ் சொல்றான், நபியே நீர் பயான் செய்து கொண்டே இரு, உம்முடைய இறைவனின் தீர்ப்புக்காக நீர் பொறுமையாக இருப்பீராக. உம் இறைவனின் தீர்ப்புக்காக நீர் பொறுமையாக இருப்பீராக. அல்லாஹ் ரசூல் சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க கவனிங்க. நிச்சயமாக நீர் நம் கண்காணிப்பில் இருக்கின்றீர். நல்ல பொறுத்துக்கு பாத்துங்க தம்பி. நிச்சயமா நீர் நபியே நீர் நம்முடைய கண்காணிப்பில் இருக்கின்றீர். எப்போது உங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். நீங்க பேசுற பேச்சு, செயல்படுத்தும் முறை, உங்கள் நடை உடை, உங்கள் செயல்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன், கண்காணிப்பு இருக்கின்றேன். கான்ஸ்டன்ட்லி ஐ ஆம் வாட்சிங் யூ, யூ cannot escape everything, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றான். அதில் பார்த்த வார்த்தையை நீங்க கவனிங்க. மேலும் நீங்கள் எழுந்திருக்கும் சமயத்தில், கொஞ்சம் இருக்கு. இப்ப நீங்கள் காலையில் எழுந்திருக்கும், படுக்கையில் இருந்து எழுந்திருக்கும் சமயத்தில், படுக்கையில் இருந்து எழுந்திருக்கும் சமயத்தில், நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பி. ஒவ்வொரு நாள் நீங்க எந்திரிக்கிறீங்க. இனிமேல் இன்னும் எந்திரிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி தர்றேன், அதை சொல்லிட்டு எந்திரிங்க. போக போக அர்த்தத்தை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா இன்னையிலேருந்து பழக்கம் வச்சுக்கிறீங்க. மேலும் நீர் எழுந்திருக்கும், பெட்ல இருந்து படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் சமயத்தில் உம் இறைவனின் புகழை கூறி தஸ்பீ செய்வீராக. உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்வீராக. பாத்தீங்களா, உம் இறைவனின் புகழ். ஏற்கனவே அல்ஹம்துலில்லாஹ்னு பார்த்தீங்க, எல்லா புகழும் அல்லாஹுக்கே. உம் இறைவனின் புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்வீராக. இதுதான்ப்பா இப்ப ரசூலை நம்ம எல்லாம் பின்பற்றணும். எப்படி பின்பற்ற போறீங்க? இந்த ரசூலை எவ்வாறு நீங்கள் பின்பற்ற போகின்றீர்கள், எந்த வகையில பின்பற்ற போறீங்க நீங்க எல்லாரும்? மேலும் நீர் எழுந்திருக்கும் சமயத்தில் உம் இறைவனின் புகழை தஸ்பீஹ் செய்வீரா. புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்யணும். தஸ்பீஹ் நமக்கு அர்த்தம் தெரியாது, புகழ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, அது என்ன புகழ் என்று தெரியாது. நீங்க தஸ்பீஹ் செய்யறது அல்லாஹ்வுடைய புகழை கொண்டுதான் நீங்க தஸ்பீஹ் பண்ண வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. என்ன செய்யறது? நம்மளுக்கு தஸ்பீஹ் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது தம்பி.
அதுக்கு அர்த்தமே நமக்கு தெரியாது. 10வதுக்கு ஞான விளக்கத்தை அடையணும். ஏற்கனவே நீங்கள் படித்திருக்கின்றீர்கள், குரான் முழுமையும் ஞானம் நிறைந்தது என்று யாசீன் சூராவில் 2வது ஆயத்தில் கூறியிருக்கின்றான். அல்லாஹ் முற்றிலும் ஞானம் நிறைந்த இந்த குர்ஆன், யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானம் நிறைந்த குர்ஆன் மீது பார்த்துக்க, முற்றிலும் 6635 ஆயத்தும் ஞானம் நிறைந்த குர்ஆன், ஞானம் நிறைந்த குர்ஆன். ஆகவே குர்ஆன் முழுவதும் ஞானம். அல்லாஹ் என்பது ஞானம்தான், எல்லா புகழும் ஞானம்தான். இதோ தஸ்பீஹ் என்ற வார்த்தையும் ஞானம்தான். இதனுடைய ஞானம் என்ன? பின்னர் அதை புகழ்ந்த என்ன ஞானம்? நீ எழுந்திருக்கும் சமயத்தில், உங்கள் படுக்கையிலிருந்து காலை எழுந்திருக்கும் சமயத்தில் அல்லாஹ்வின் புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்வீராக. என்ன செய்ய போறீங்க? குர்ஆன் வார்த்தை படிச்சு காட்டேன். நானா எதுவுமே சொல்லலை, எதுவுமே என்னுடைய பேச்சு கிடையாது, நானே இமேஜினேஷன் பண்ணி சொல்ல. எவ்ரிதிங் ரிட்டன் இன் தி குர்ஆன் இட்செல்ஃப், எவ்ரிதிங் enshrined, prescribed in the Quran itself. Kindly follow the Quran. எல்லாமே குர்ஆனில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது, பொறிக்கப்பட்டிருக்கின்றது. தயவுசெய்து குர்ஆனை பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை இப்பொழுதுதான் முதல் நீ கேள்விப்படுகின்றீர்கள். குர்ஆனிலிருந்தே காட்டிவிட்டு நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் தஸ்பீஹ் குர்ஆன் முழுமை வந்து கொண்டிருக்கின்றது. அதில் உங்களுக்கு எடுத்த உடனே உதாரணத்துக்காக போட்டிருக்கின்றேன். நீங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டே வாருங்கள், நிச்சயமாக அதனை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இப்போ என்ன செய்ய போறீங்க? இப்போ நீங்கள் எழுந்திருக்கும் சமயத்தில் அவனுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்வீராக. இது ரசூலுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை. அடுத்தது நம்பர் பாருங்க, 52 48 படிச்சு காட்டினேன். இப்போ 49 52ல 49 குறிச்சிக்கோங்க, பாருங்க. இன்னும் இரவின் ஒரு பாகத்திலும் நட்சத்திரங்கள் அடையும் நேரத்திலும் அவனை தஸ்பீஹ் செய்வீராக. இன்னும் இரவில் ஒரு பாகத்தில், சும்மா வெற்றில் ஆண்டவன் எழுந்திருக்கும் சமயத்தில் மட்டும் இல்லை, இன்னும் இரவில் ஒரு பாகத்தில். 10 மணிக்கு படுக்கிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ 5 மணி, காலை 5 மணி வரை ஒரு பாகத்தில், 11லேருந்து 12, 12லேருந்து 2 மணி வரையுமா, 1 மணிலேருந்து 3 மணி வரையுமா ஒரு பாகத்தில் அவனை தஸ்பீஹ் செய்யுங்கள். யாராவது செஞ்சோமா? செய்யணும்னு குர்ஆன்ல கட்டளை இட்டாச்சு. ரசூலு கட்டளை இட்டதான் நமக்கு என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அனைத்தும் நமக்கும், நபிக்கும் நமக்கும். அது சந்தேகம் இருக்குதா? இது நபிக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதுக்கு ஆயத்து காட்டிடுறேன், கேட்டுக்கிறங்க. அதில் நீங்கள் 43 43வது சூரா 43வது ஆயத் இருக்கு. மறக்க மாட்டீங்க. 43ல் 43, 43ல் 43. அது கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. இப்போ நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்ன இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான் நல்லா என்று பாருங்க. அது என்ன சொல்லி கேட்டா, ஃபஸ்தம்சிக் பில்லஸி ஊஹிய இலைக்க. ஃபஸ்தம்சிக், பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும். ஊஹிய, வஹி மூலமாக, இலைக்கு, உமக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டதை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும். ஃபஸ்தம்சிக், பற்றி பிடித்துக் கொள்ளும். ஊஹிய இலைக்க, உமக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டதை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும். ஃபஸ்தம்சிக் பில்லஸி ஊஹிய இலைக்க இன்னக, நிச்சயமாக, அலா சிராத்தில் முஸ்தகீம், நிச்சயமாக நீர் சிராத்தில் முஸ்தகீமில் இருக்கின்றீர். ஆகவே இந்த குர்ஆன் முழுமையும் அனைத்து வசனங்களையும் யார் ஒழுங்காக பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்கள் குர்ஆனை பலமாக பற்றி பிடித்து கொண்டார்கள். ஆகவே அவர்கள் மட்டும்தான் சிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றார்கள். சிராத்தல் முஸ்தகீமை அடையாமல்,
சொர்க்கம் யாருக்கும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்தம்சிக் பில்லஸி ஊஹிய இலைக்க இன்னக அலா சிராத்தின் முஸ்தகிம். அடுத்த ஆயத்து 43 44 நெக்ஸ்ட்ல, இது இந்த வஹீமா அறிவிக்கப்பட்டது உமக்கும் நபியே, இது உமக்கும், நல்லா புரிஞ்சுக்கங்க, உம்முடைய சமூகத்தாருக்கு, உம்முடைய மக்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் அனைத்தும் இது ஜிக்ர் ஆகும். இந்த குர்ஆன் முழுமையும் ஜிக்ர் ஆகும். இது உமக்கும் உம்முடைய சமூகத்தாருக்கும். ஆகவே மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் ரசூலுக்கும் நமக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆயத்தும் ரசூலுக்கும் நமக்கு. அது மாதிரி புரிஞ்சுக்கிறங்க. இது ரசூலுக்கு, இது நமக்கு என்று பிரிச்சிட முடியாது. குர்ஆன் முழுமையும் ரசூல் பின்பற்றி நடக்கணும். இந்த குர்ஆன் முழுமையும் நாமும் பின்பற்றி நடக்க வேண்டும். இதுதான் விதி. அப்படி நடந்தால் நீங்கள் சிராத்தல் முஸ்தகீம் அடைந்து விட்டீர்கள். சிராத்தல் முஸ்தகீமை எவர் அடைந்தாரோ நிச்சயமாக அவர் சொர்க்கத்தில் சென்றவர் ஆகிவிட்டார். இப்போ 43 44 நிச்சயமாக இது ஜிக்ர் ஆகும். இது உமக்கும் உம்முடைய சமூகத்தாருக்கும். நிச்சயமாக நீர் வினவப்படுவீர்கள். கியாமத்தினால் அன்று நிச்சயமாக உங்களை கேள்வி கேட்கப்படுவீர்கள். நீங்கள் அனைவரும் கேள்வி கேட்கப்படுவீர்கள். என்ன கேள்வி? இந்த குர்ஆனை ஒழுங்காக பின்பற்றி நடந்தாயா, என் ஜிக்ரை ஒழுங்காக ஜிக்ர் செய்தாயா என்று கேள்வி கேட்கப்படும். சுருக்கமாக சொல்லிடுறான். ஆகவே சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுக்காக சொல்லணும்னு கேட்டால், எழுந்திருக்கும் சமயத்தில் அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்வீராக. இன்னும் விஷயம் ஒன்று இருக்கு, அது மட்டும் இல்லை, இன்னும் நட்சத்திரங்கள் அடையும் நேரத்திலும் நீர் அல்லாஹ்வை புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்வீராக. நட்சத்திரங்கள் அடையும் நேரத்திலும் பார்த்துக்கங்க. குர்ஆனுக்கு இப்போ நான் சொல்ல, குர்ஆனுக்கு பார்த்துக்கங்க. இது என்னப்பா இந்த மாதிரி போட்டுக்கிறானே, நம்ம இது பார்க்கவில்லையே, யாரும் சொல்லவும் இல்லை, இந்த மாதிரி போயிட்டு எந்த காலத்தை உருப்படுறது, எப்போ சொர்க்கம் போகிறது என்றால் நீங்கள் எப்போ கவனிக்க வேண்டிய வரும். இப்பொழுது சொல்லிவிட்டு உண்மையை சொல்ல நேரம் வந்துட்டு சொல்லி கொண்டிருக்கின்ற இப்பொழுது நீங்கள் குர்ஆன் எடுத்துக்கொள்வீர்கள், அழகான முறை ஓதுவீர்கள். சரியா? இப்போ நீங்கள் இப்போ தஸ்பீஹ் என்ற விஷயத்துக்கு இந்த மாதிரி ஆனது சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் ஜிக்ர். இந்த குர்ஆன் முழுமையும் ஜிக்ர். இந்த குர்ஆன் முழுமையும் ஜிக்ர். அதை 43 44 பார்த்தீர்கள். நிச்சயம் இது ஜிக்ர். இது உமக்கும் உம்முடைய சமூகத்தாருக்கும் சொல்லிட்டான். ஆகவே இந்த குர்ஆன் முழுமையும் ஜிக்ர். இந்த ஜிக்ர் ஞானம் நிறைந்த ஜிக்ர். ஒன்று, இந்த குர்ஆன் ஞானம் நிறைந்ததுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜிக்ர் ஞானம் நிறைந்தது, முழுமையாக ஞானம் நிறைந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நமக்கு ஞானம் அர்த்தம் தெரியாது, ஜிக்ர் அர்த்தம் தெரியாது. ஜிக்ருக்கு எந்த விதமான மொழிபெயர்ப்பும் கிடையாது, மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது. இதுக்கும் மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது, இதுக்கும் மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது, இதற்கும் மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது. இப்படியாக இருக்கு. அல்லாஹ் இதயத்தால் உணரக்கூடிய விஷயம். ஒவ்வொரு விஷயம் இதயத்தால் உணரக்கூடியதை தவிர சொல்லக்கூடியது கிடையாது. இதெல்லாம் கைகளிலோ தலையாலோ கண்ணாலோ மூக்காலோ செயல்படுத்த முடியும். அவ்வளோ இதயத்தால் செய்யக்கூடிய விஷயம். அவ்வளோ 3 விஷயம். இப்போ அதில் 21:50 ஒரே ஒரு ஆயத்து சொல்கிறேன். 100கணக்கான ஆயத்து இருக்குது, 200 300 ஆயத்துக்கு மேலே இருக்குது. ஜிக்ர் குர்ஆன் முழு இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ஆயத்தை சொல்கிறேன். அது என்ன என்று பாருங்கள். 21:50 படிக்க கேளுங்க. இன்னும் இது நாம் அருள் செய்த பாக்கியமிக்க புனிதமான ஜிக்ர் ஆகும். இது இன்னும் நாம் அருள் செய்த பாக்கியமிக்க புனிதமான ஜிக்ர் ஆகும். குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்ல கேட்டிருக்குதப்பா. குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுவதை கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னும் பாக்கியமிக்க புனிதமான ஜிக்ர் ஆகும். இதனையா நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள்? இதான் வேணாம் சொல்றீங்க. நீங்க நம்மளை பார்த்து கேட்குறாங்க பாருல, இதே வேணாம் சொல்றீங்க, இந்த ஜிக்ரா வேணாம் சொல்றீங்க, பாக்கியம் உள்ளதுப்பா, புனிதமானதுப்பா, இதே வேணாம் சொல்றீங்க அப்படி கேட்குறான்ப்பா. இந்த கேட்டு இந்த குர்ஆன் வார்த்தைகள் நம்ம கையில் 1441 வருஷங்கள் ஆகிவிட்டோம். நீங்கள் தான் காலண்டரில்
போட்டு வச்சுருங்க, இஸ்லாமிய வருஷம் போட்டு வச்சுக்கிறீங்க. அதுதான் நான் சொல்லி காட்டுறேன். 1440 வருஷம் ஆச்சு, இதுவரையும் அதை கவனிக்கவும் இல்லை. சொல்லாதவங்களை பற்றி நான் குற்றம் சொல்லலை, நீங்கள் படிக்காததான் குற்றம், நீங்கள் படிக்காததான் குற்றம். இந்த பாக்கியமுள்ள ஜிக்கரை வேணாம் சொல்கிறீங்க. எதுக்காக ஜிக்கர் தெரியுமா உங்களுக்கு? என்ன காரணத்துக்காக ஜிக்கர் தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுகின்றேன். அதற்கு முந்தி அடுத்த வீடியோவில் இந்த ஹுருமனும் கபாவையும் முடித்துவிட்டு மேற்கொண்டு இது சம்பந்தப்பட்ட 20 விஷயங்கள் இருக்கின்றன. 3 சொல்லிட்டேன், இது தனியாக சொல்லுகிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோடில் நாம் பார்ப்போம். அதுவரை நீங்கள் பொறுத்திருங்கள், ஓதிக்கொண்டே வாருங்கள்.